வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடையாது. காரைக்கால் மாமல்லபுரம் இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நாளை கரையை கடக்கும் என வானிலை மையம் தகவல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகைக்கு 330 கிலோமீட்டர், சென்னைக்கு 430 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை மையம் அறிக்கை. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் நாளை அதி கனமழை பெய்யும். சென்னை நுங்கம்பாக்கம், கிண்டி, கே நகர் உள்ளிட்ட இடங்களில் நேற்றிரவு முதல் விட்டுவிட்டு மழை. அம்பத்தூர், கொளத்தூர், வியாசர்பாடி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை. கனமழையையொட்டி கடலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. விழுப்புரம் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்த மாவட்ட நிர்வாகம். புதுச்சேரியில் கனமழை எச்சரிக்கையையொட்டி இன்றும் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. காரைக்கால் மாவட்டத்திலும் 2 நாட்களுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் கனமழை. 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட கீழையூர் பகுதியில் மழைநீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். தேங்கிய நீர் வடியாததால் தவிக்கும் விவசாயிகள். சீர்காழி அருகே கடல் சீற்றத்தால் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலரிப்பு. ஓரமிருந்த 1000க்கும் மேற்பட்ட சவுக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மழையால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஓரிரு நாளில் கணக்கெடுப்பு தொடங்கும். உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விளக்கம். படகுகள் கவிழ்ந்ததால் நடுக்கடலில் தொழிற்சாலை இறங்குதளத்தில் சிக்கி தவித்த கடலூர் மீனவர்கள் 6 பேர் மீட்பு. ஹெலிகாப்டர் உதவியுடன் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டுவரப்பட்டனர். உதகை ராணுவ கல்லூரி வளாகத்தில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. போரில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பு. பெண்ணாகரம் அருகே பாம்பு கடித்த சிறுமி சாலை வசதி இல்லாததால் உயிரிழப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் வழங்க ஆணை. திருப்பூர் மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட வரிகளை திரும்பப் பெற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சொத்து வரி உயர்வுக்கு எடப்பாடி பழனிசாமியே காரணம் என அமைச்சர் நேரு குற்றச்சாட்டு. கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சென்னையில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், தற்போது சென்னையில் ஆங்காங்கே இரவிலிருந்து விட்டுவிட்டு மழையானது பெய்து வருகிறது. தற்போது மழை பொழிவானது எவ்வாறு உள்ளது? விவரங்கள். கடந்த 2 நாட்களாக சென்னையினுடைய பல இடங்களில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் நேற்று இரவு தொடர்ச்சியாக மழை பெய்வதை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. சில நேரங்களில் மிதமான மழையும் கனமழையும் கூட ஒரு சில நேரங்களில் பெய்ததை பார்க்கிறோம். குறிப்பாக சென்னையினுடைய பிரதான பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், அதே போல கோயம்பேடு, குரோம்பேட்டை வரை நேற்று இரவு முழுக்க மழை பெய்ததன் காரணமாக உட்புற சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக தேனாம்பேட்டையினுடைய இந்த பிரதான பகுதியில் தற்போது உட்புற சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. ஆனால் மழை விட்டு தற்போது அவ்வப்போது பெய்வதன் காரணமாக மழைநீர் தேங்காமலும் பெரும்பாலான சாலைகளில் வடிய தொடங்கி இருக்கிறதையும் பார்க்கிறோம். தற்போது மீண்டும் சென்னையில் தற்போது சாரல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பள்ளிகளுக்கு, குறிப்பாக சென்னையினுடைய பள்ளிகளுக்கு தற்போது விடுமுறை அறிவிப்பானது தற்போது அதிகாரப்பூர்வமாக மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் மாலை அதிகமான மழை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று மாலைக்கு தொடங்கி குறிப்பாக நாளை காலை வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சென்னையினுடைய பிரதான பகுதியில் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பள்ளிகளுக்கான அந்த விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் குறிப்பாக இந்த மழை காலங்களில் பாதுகாப்பு இல்லாத ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். இதன் காரணமாக தற்போது கடந்த 2 நாட்களாக பள்ளிகள் செயல்பட்டாலும் கூட தற்போது இந்த மழையின் காரணமாக சாலைகளில் உட்புற பகுதியில் மழைநீர் தேங்குவதன் காரணமாக தற்போது விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில் இரவில் கனமழையானது பெய்தது, குறிப்பாக இந்த சென்னை மாநகரில்? குறிப்பாக சென்னையை பொறுத்தளவுக்கு கோயம்பேடு தொடங்கி குறிப்பாக மதுரவாயில், அதே போல குறிப்பாக வானகரம் வரைக்கும் தற்போது மழை பொழிவை நம்ம பார்த்திருக்கிறோம். குறிப்பாக நம்மளுடைய கடற்கரை பகுதியாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையிலிருந்து மயிலாப்பூர், பட்டினம்பாக்கம், அதே போல குறிப்பாக குரோம்பேட்டை, பல்லாவரம் வரைக்கும் தற்போது நேற்று இரவிலிருந்து மழையானது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக மழையை பொறுத்தளவிற்கு விட்டு பெய்தது. ஏன்னா நேற்று இரவு 11:30 மணியிலிருந்து இந்த மழை பொழிவை பார்க்கிறோம். சென்னையினுடைய பிரதான பகுதியில் சுமார் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் கனமழையும் அவ்வப்போது பெய்ததும் பார்க்க முடிகிறது. அதே போல இந்த மழையினுடைய விட்டு பெய்ததன் காரணமாக பிரதான சாலைகளில், குறிப்பாக நம்ம அண்ணா சாலையில் இருக்கட்டும், எந்த ஒரு பிரதான சாலைகளும் தற்போது மழைநீர் தேங்காமல் தான் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் உட்புற சாலைகளில், சென்னையினுடைய பல்வேறு உட்புற சாலைகளில், குறிப்பாக நுங்கம்பாக்கம் பகுதி, அதே போல கோடம்பாக்கம் பகுதி, இதனுடைய உட்புற சாலைகள், KK நகர் உள்ளிட்ட உட்புற சாலைகள், வியாசார்பாடி உள்ளிட்ட இது போன்ற பகுதியிலும் தற்போது உட்புற சாலைகளில் மழைநீர் தற்போது தேங்கி இருக்கிறத பார்க்கிறோம். அதுவும் வடிய தொடங்கி இருக்கிறது. ஆனால் தற்போது மீண்டும் ஒரு சின்ன சாரல் மழை அப்படிங்கிறது இந்த 1 மணி நேரமாக தற்போது பார்க்கிறோம். அதே போல அடுத்து 7 மணி வரைக்கும் தற்போது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இது போன்ற சுற்றுவட்டார பகுதியிலும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் தற்போது மழை நீடிக்கும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று இரவு கனமழை அதிக அளவில் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னையினுடைய சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் இருப்பதனாக சென்னைக்கு தற்போது பள்ளி என்பது விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. வேல்முருகன், இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து பல்வேறு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றும் நாளையும் அதி கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் சென்னையில் அப்படின்னு குறிப்பிடும் போது என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் தற்போது செய்யப்பட்டுள்ளது மாநகராட்சி சார்பாக? முழுமையாக தற்போது தேசிய குறிப்பாக மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து ஆங்காங்கே பல்வேறு ஏற்பாடுகளை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவுக்கு சென்னை மாநகராட்சியினுடைய ஊழியர்கள் இரவில் முழுக்க தற்போது இந்த மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை, குறிப்பாக இந்த மழைநீர் வடிகால் பணிகளில் முழுமையாக அந்த ஆய்வு செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டதையும் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இன்று மழை தற்போது நேற்று இரவு பெய்தாலும் கூட காலை தற்போது ஒரு மந்தமான சூழல் இருக்கிறது. இன்று இரவுக்கு பிறகு மீண்டும் மழை அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் ஆங்காங்கே இந்த மழைநீர் வடிகால் பணிகள், குறிப்பாக எந்தெந்த பகுதியெல்லாம் மழைநீர் அதிகமாக செல்ல வேண்டுமோ, குறிப்பாக அடையார், அதே போல பக்கிங்காம் கால்வாய் இது போன்ற பகுதிகளில் அடைப்பு ஏற்படாமல் இருப்பதற்கும் குப்பைகள் அந்த பகுதியில் தேங்காமல் இருப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக சென்னை மாநகராட்சியினுடைய ஊழியர்கள் இரவுல முழுக்க இந்த குப்பைகள் எந்த பகுதியில்
தேங்காத அளவிற்கு தற்போது அதற்கான அகற்றக்கூடிய பணிகளில் ஈடுபட்டதை பார்க்க முடிந்தது. அதே போல காவல்துறை தரப்பிலிருந்து போக்குவரத்து அந்த சீராக செல்வதற்கும் குறிப்பாக ஒரு சில பாதைகளில் குறிப்பாக சென்னையினுடைய பிரதான சாலைகளில் ஆங்காங்கே இந்த மழையின் காரணமாக பள்ளங்கள் ஏற்பட்டது. அதை உடனடியாக நேற்று இரவே கோடம்பாக்கத்தில் கூட அதை வந்து சரி செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டாங்க. ஏன்னா பள்ளத்தில் மழையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அதையெல்லாம் தற்போதைக்கு அந்த ஜல்லி போட்டு மூடக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது போன்ற உடனடி நடவடிக்கைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது தற்போது வழக்கமான ஒரு மழையாகத்தான் சென்னையில் தற்போது பார்க்க முடிகிறது. ஒருவேளை அதிக கனமழையாக பெய்யக்கூடிய, அதாவது 21 சென்டிமீட்டருக்கு மேலாக பெய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டால் சென்னையில் குறிப்பாக சென்னையினுடைய பிரதான பகுதியில் வியாசார்பாடி அதே போல தாழ்வான பகுதியில் கடுமையான மழை பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். எனவே அந்த பகுதியில் தேவையான அளவிற்கு மோட்டார்கள், மழை நீரை வெளியேற்றக்கூடிய அந்த மோட்டார்கள் வந்து தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மோட்டார்களை பயன்படுத்தி மழை நீரை உடனடியாக வெளியேற்றக்கூடிய பணிகளும் தற்போது ஈடுபடுவார்கள். அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் சென்னை மாநகராட்சி வந்து ஈடுபட்டிருக்கிறது. மழை நீர் ஏதாவது பகுதியில் தேங்கி இருந்தால் உடனடியாக தற்போது அதற்கான 1913 அப்படிங்கிற நம்பருக்கு சென்னை மாநகராட்சிக்கு உடனடியாக புகார் அளித்தால் அவங்க உடனடியாக தேவைப்படக்கூடிய அந்த உதவிகளை செய்யக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையில் மழை பொழிவு குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கும் நன்றி வேல்முருகன்.